கடவுள் மேலே பரத்தை போட்டு இன்னைக்கு கடையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பார்த்தீங்களா, 2 பேரும் அப்போ தான் குறுக்குள்ளே போவீங்கடா. வேண்டும் போது கூட குறுக்குள்ளே போவீங்களா? ஓகேங்க, நம்ம கடையை நடத்தலாம். இப்போது என்னென்ன ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம். வடை கறிங்க. பூரிக்கு வடை கறி ரெடியாக இருக்கு. தோசை, பொங்கல், சட்னி, கார சட்னி, குஷ்பு இட்லி, அடடா சாம்பார், தேங்காய் சட்னி. இங்கே எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, மெது வடை 5 ரூபா தாங்க. இட்லி 6 ரூபா. எல்லாம் பார்சல் கட்டி ரெடியாக வச்சுருக்கேன். சொல்லுவேன். வந்தான் பார்சல் பண்ணி கொடுத்துருவேன். டீயை குடிக்கிறதும் நேரம் இல்லைங்க. அதான் டீயும் இங்கே எடுத்துன்னு வந்துட்டேங்க. கதைக்கிட்டே எடுத்து வந்துட்டேன். டீயை இப்போ குடிச்சிட்டு இருக்கேன். ஓகே, சும்மா பார்சலாக சும்மா மடனே நம்ம சில பேர் கட்டுறதை பார்த்துருப்போம். இப்போ நான் கட்டுறதை நீங்கள் பாருங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது பார்சல் கட்டும்போது. பார்த்தீங்கன்னா ஒரு நூறு லப்பர் பேண்ட்லேயே 2 பேக் பண்ணிட்டேங்க. இது மாதிரி சில ஐ ஐ ஹோட்டல் அது மாதிரி ஹோட்டல் தான் இது மாதிரி பண்ணுவாங்க. இது ஏதோ எனக்கு தெரிஞ்சதால நான் நார்மலாக இது மாதிரி பண்ணுறேன். கொடுக்கும்போது சும்மா அட்ராக்ஷனாக இருக்கணும். கடையில் எப்படியெல்லாம் கொடுக்குறாங்கன்ட்டு ஒரு பேக்கிங்லேயே தெரியணுங்க. ஏன்னா ஆஃபீஸ் நல்லா டெஸ்பேச் பேக்கிங் தான் நல்லா பார்த்துப்பேன். எனக்கு சொல்லவே வேணாம். அதனால் இப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன். பேக்கிங்லாம் சும்மா பிரமாதமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு 4 இட்லிக்கு எவ்வளோ சாம்பார் ஊற்றுறது, 6 இட்லிக்கு எவ்வளோ சாம்பார் ஊற்றுன்னு தெரியாமல் சும்மா அள்ளி ஊற்றுறேங்க. அதனால் வெளியாயிடுது சாம்பார் சீக்கிரமாக. வீட்லேயும் சொன்னாங்க கொஞ்சம் பார்த்து ஊற்றுப்பான்ட்டு. நம்ம அப்படி இல்லையே, நம்ம கை வந்து சும்மா அள்ளி கொடுத்து பலவும். சாம்பார் அள்ளி ஊற்றி 1 ஹவர்லேயே காலியாயிடும் சாம்பார். பார்த்தீங்கன்னா சாம்பார் 2 தோசைங்க. தோசைலாம் பார்த்தீங்கன்னா சொல்லியே ஆகணும். 10 ரூபா ஒரு தோசை. பூரி ஒரு செட்டு 25 ரூபா. இட்லி, அது இட்லி குஷ்பு இட்லி 6 ரூபா. பாருங்க, எல்லாம் ரெடியாக இருக்குது. சாப்பிட்டீங்கன்னா ஜிபே பண்ணலாம். எப்படி அதுமே இருக்கா? ஜிபே பண்ணிட்டீங்கன்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். யாருக்கு? எனக்கு. அமௌண்ட் அதுதான். நைட்டில் இங்கே தான் போடுவோம், மார்னிங் இங்கே இருக்கும். வந்தீங்கன்னா திருப்தியாக சாப்பிட்றலாம். பார்சல் ரெடியாக கட்டி வச்சுருக்கேன். அதாங்க, அந்த டீயை கூட குடிக்க முடியலைங்க என்னால். பாருங்க, எல்லாம் ரெடியாக இருக்கு. பேக்கிங் கவர்னா எப்படி குவாலிட்டியாக கொடுக்கணுமோ கொடுப்பேன். திருப்தியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். என்ன ஒரு போர் அடிக்குதுங்க. என்ன தெரியுமா, டிவி இல்லைங்க. ஏன்னா வந்தான மனுஷன் டிவி பார்த்துன்னே இருப்பேன். நான் எனக்கு டிவி இல்லாமல் வேலை செய்கிறேங்க. இப்போ தான் இல்லை, ஒரு பாட்டாச்சும் பாடலாம், பாட்டாச்சும் கேட்கலாம். அதுவும் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா வேலை விஷயத்தில் கவனமாக இருப்பேன். ஆஃபீஸ்லேயும் சரி, இங்கேயும் சரி. இது கொஞ்சம் நிம்மதியாக இருங்க, மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. இந்த நேரத்தில் கடை போட்டு என்னால் முடிஞ்ச உதவி சில பேருக்கு பண்ணுறேன். ஏன்னா இந்த நேரத்தில் யாரும் பண்ண முடியாதுன்னு இல்லை, பண்ணலாம். பட் நான் இதுக்கு டைம் எடுத்து பண்ணுறேன் மற்றவங்களுக்காக, அதுவும் மக்களுக்காக.